ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை பார்ப்பதற்காகத்தான் நான் வைகுண்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய தங்கமே, இன்று என்ன நாள் என்பது உனக்கு தெரியும். எனக்கு மிக மிக உயர்ந்த நாள். நீ எப்பொழுதுமே என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை கேட்பாய். எனக்கு செல்வத்தை தாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் தராமல் வைத்திருக்கிறீர்கள் பெருமாளே? நீங்கள் எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். கஷ்டமெல்லாம், நான் படும் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு நண்பனிடம் ஒரு தோழி பேசுவது போல அழகாக பேசுவாய் என்னுடைய தங்க பிள்ளை. என் தங்கமான குழந்தைக்கு என்னை அவ்வளவு பிடிக்கும். இந்த அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் நீ எல்லோரிடமுமே இதே அன்போடு தான் பேசுவாய். ஒரு நபரிடம் இப்படி, ஒரு நபரிடம் இப்படி என்று மாற்றி மாற்றி பேசும் பழக்கம் உன்னிடம் கிடையவே கிடையாது. நீ அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாய் என்றால் ஒருவன் மீது அவன் மீது கண்மூடித்தனமான அன்பை வைப்பாய். அதுபோல யாரையுமே ஒரு துளி கூட தப்பாக பேசுவது கிடையாது. எல்லோரிடமும் பொறுமையோடு எடுத்து சொல்வாய். யாராவது மனம் குழம்பி நின்றால் கூட அப்படியெல்லாம் இருக்காது, நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே, நீ வணங்கும் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்று நீ எப்பொழுதும் மன நிறைவோடு தான் பேசுவாய். யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது என்று தான் நீ எப்பொழுதுமே நினைப்பாய். நீ யாருக்காவது ஆறுதல் சொன்னால் கூட அவர்களே சொல்வார்கள், உன்னிடம் பேசி விட்டுத்தான் கொஞ்சமாவது என்னுடைய மனம் தெளிவாக இருப்பது போல இருக்கிறது என்று உன்னிடம் சொல்வார்கள். அவ்வளவு தெளிவான என்னுடைய பிள்ளை நீ. உனக்கு பணத்தால் மிகப்பெரிய கஷ்டம். வாழ்க்கையில் என்ன இது நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அடுத்தவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதுதான் புரியவில்லை. எவ்வளவோ தெய்வத்தை வணங்குகிறாய், எவ்வளவோ பூஜைகளை செய்கிறாய், யார் யாரோ சொல்வது அனைத்தையுமே நீ செய்து பார்க்கிறாய், எதுவுமே மாற்றம் இல்லையே. நான் மனதாலும் அழகாக தூய்மையாக இருக்கிறேன், எந்த ஒரு நபருக்கும் தொந்தரவாகவும் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்று உன்னுடைய மனமானது ஒவ்வொரு முறையும் உன்னை கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. அந்த அனைத்து கேள்விகளுக்குமே பதிலை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்தேன். என்னுடைய அழகான பிள்ளையே, வாழ்வில் இப்பொழுது நீ இருக்கும் வைத்து உன்னுடைய வாழ்க்கை எதுவும் அமைவது கிடையாது. ஏற்கனவே நீ போன ஜென்மத்தில் செய்த சில தவறினால்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாய். அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே முடித்து வைக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய தங்கமான பிள்ளையே. உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாய், இப்பொழுது எந்த நிலைமையில் நீ இருக்கிறாய், என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உனக்கு ஆசைகள் இருக்கிறது எல்லாம் தெரியும். உனக்கு இப்பொழுதுக்கு பணம்தான் மிகப்பெரிய ஒரு மன வலியை தருகிறது. சீக்கிரத்தில் லக்ஷ்மியை உன்னுடைய வீட்டில் வந்து அமர வைக்கிறேன். உன்னுடைய வீடு முழுவதும் லக்ஷ்மி தேவி இருக்கும்படியான எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன். சீக்கிரமாக நானும் லக்ஷ்மியும் சேர்ந்தே உன்னுடைய வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடுவோம். எந்த ஒரு நிலையிலும் எதுவும் நடக்கவில்லையே என்று நீ நினைத்து கவலைப்படாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் அனைத்து எல்லா விஷயத்தையும் இது நடக்கலையே அது நடக்கலையே என்று கவலைப்படாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நிம்மதியையும் நீ கேட்டது கேட்ட நேரத்தில் கிடைக்கும்படியும் நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு வீட்டிலும் லக்ஷ்மி இருக்கிறாள், ஆனால் சிலர் வீட்டில் இருப்பது இல்லை. காரணம் அவனவன் செய்த கர்மவினை. உன்னுடைய கர்மவினையானது சீக்கிரமாக முடிந்துவிடும். அதன் பொறுப்பு என்னுடையது. உன்னுடைய வாழ்க்கையில் கர்மவினையை நீக்கி சந்தோஷம் என்ற விஷயத்தை தருவேன். சீக்கிரமாக லக்ஷ்மியானவள் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விடுவாள். உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் உனக்கு நிம்மதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், கவலைகளை தூக்கி எறியுங்கள். இந்த பெருமாளை நம்பி வந்த உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களை ஒவ்வொரு நாளும் நானும் சாயும் சேர்ந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். சில சமயம் என்றால் நீ வாழ்க்கையை வெறுத்து ஏதேதோ தவறாக விஷயங்களை எல்லாம் பேசும் பொழுது எனக்கே பதட்டமாக இருக்கும்.
இந்த பெண் என்ன பேசுகிறாள்? தெரிந்துதான் பேசுகிறாளா? புரிந்துதான் பேசுகிறாளா? என்ன விஷயம் என்றே புரியாமல் இவள் பாட்டுக்கே ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்கிறாளே என்று. சில சமயம் அழகான அறிவான குழந்தை போல் பேசுவாள். சில சமயம் என்ன நீ பேசுகிறாய், என்ன நடக்கப் போகிறது என்று புரியாமலேயே ஏதேதோ கோபத்தில் கத்த ஆரம்பிப்பாய் என்னிடம். பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைதான், நான் பார்த்துக்கொள்வேன். இந்த பெருமாளுக்கு எல்லாம் தெரியும். உன்னை எப்படி கொண்டு வர வேண்டும், உன்னை எந்த இடத்தில் உன்னை அழகாக அமர்த்த வேண்டும் என்பது எல்லாம் தெரியும் என்பதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வீட்டில் சீக்கிரமாக லக்ஷ்மி கடாட்சமானது கிடைக்கும். வாழ்வில் நிரந்தரமான அனைத்து சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் என்னிடம் இது இல்லையே என்று நீ சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். எனக்காக ஏதாவது நீ செய்ய வேண்டும். எந்த விஷயத்தை செய்தால் பெருமாளே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நீ கேட்டால், உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக உன்னுடைய கர்ம வினை அனைத்தும் கழிந்து செல்வ வளங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்தால் மட்டும் போதும். இன்று வைகுண்ட ஏகாதேசி. இன்று இரவு கண் விழித்து என்னுடைய நாமத்தை, என்னுடைய கதைகளை கேட்டு படித்து இன்று இரவு முழுவதும் கண் விழித்து தூங்காமல் இரு. உன்னுடைய வீட்டில் நல்ல விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என்னுடைய நாமத்தையோ, நீ எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய நாமத்தையோ என்னுடைய கதைகளையோ மட்டும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு என்னை மட்டும் நினைத்து கொண்டு இரு. காலை விடியலில் நல்லபடியாக சமைத்து சாப்பிட்டு விட்டு காலையும் தூங்காமல் இரவு தூங்க செல். அதாவது இன்று இரவும் தூங்காமல் நாளை பகல் முழுவதும் தூங்காமல் அதற்கு பிறகு நீ தூங்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்தாய், உன்னுடைய கர்ம வினையானது நாளையோடு கழிந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நாளையிலிருந்து சந்தோஷங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். இன்று நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். இன்னும் லக்ஷ்மி வருவது மட்டும்தான் பாக்கி. நான் சொன்ன விஷயத்தை நீ செய்தாயானால் நிச்சயமாக லக்ஷ்மி உன் வீட்டிற்கு வந்து நிரந்தரமாக தங்குவாள். இது ஒரு சூட்சும வழி. நீ செய்து பார். அதற்கு பிறகு நம்பிக்கையோடு கண் விழித்து காலை எழுந்து சமைத்து அந்த சாப்பாட்டை எனக்கு சாம்பிராணி போட்டுவிட்டு அதற்கு பிறகு எடுத்து சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு உன்னுடைய வேலையை செய். எவ்வளவோ மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். பல பேர் என்னை நம்பி வந்து அவர்களை கை தூக்கி விட்டிருக்கிறேன். நான் இந்த பெருமாளுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. நீ ஒவ்வொரு நாளும் வணங்கும் அந்த சாய் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவார். நானும் சாயும் சேர்ந்து உன்னுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து தரித்திரியங்களையும் நீக்கி சந்தோஷம் என்ற விஷயத்தில் உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் காமிப்போம். எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அமோகமாக நடக்கப் போகிறது தெரியுமா? நீதான் தேவையில்லாமல் குழப்பத்தில் இருக்கிறாய். நல்ல விஷயங்களை தான் நீ செய்வாய். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவையானதை உனக்கு தந்து உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து உன்னை வாழ வைத்து உன்னை எப்பொழுதும் மனம் குளிர்ந்தபடியே இருக்க வைப்பேன். நம்புங்கள். நீங்கள் நம்பத்தான் உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் அழகாக வளர ஆரம்பிக்கும். நம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டு விடாதீர்கள். இவ்வளவு தூரம் வைகுண்டத்திலிருந்து நான் வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்றால் எனக்கு நீ எவ்வளவு நெருக்கமான பிள்ளையாக இருப்பாய், என்னுடைய மனதுக்கு எவ்வளவு பிடித்த குழந்தையாக இருப்பாய். சூட்சுமமான வழிகளை சொல்லிவிட்டு செய்து பார்ப்பதும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கையும் இருந்தால் நீ எதையும் செய்யாமலும் இரு. எல்லாம் உன்னுடைய இஷ்டம்தான். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து கடன்களும் நீங்கி சந்தோஷம் என்ற விஷயம் உனக்கு பிறக்கும். சந்தோஷமாக இரு. சகல நேரமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.